ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். கடந்த 5 நாளாக இருக்கட்டும் நம்ம காணொலி எதுவுமே பதிவு பண்ணலை. இந்த 5 நாளில் முக்கியமான சம்பவம் எல்லாமே நடந்திருக்கு. அது இஸ்ரேல் ஹமாஸ் போராக இருக்கட்டும், ரெட்சியாக இருக்கட்டும், ரஷ்யா உக்ரைன் போராக இருக்கட்டும், ஏன் இந்தியாவை கூட எடுத்துக்கலாம். பல முக்கியமான சம்பவம் இந்த 5 நாளில் நடந்திருக்கு. அண்ட் இது போக இதையும் சேர்த்து பல முக்கிய செய்திகளை நம்ம இன்னைக்கான காணொலியில் ஒரு ஒருங்கிணைந்த வீடியோவாக இன்னைக்கு பார்க்க போகிறோம். ஸோ எதையும் மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது ஆயுதம் அறிவோம் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். நம்ம சேனல்ல பொதுவாகவே டிஃபென்ஸ் நியூஸ், டிஃபென்ஸ் வெப்பன்ஸ் அண்ட் இம்பார்ட்டன்ட் குளோபல் நியூஸ் இது போன்றவற்றை நம்ம டிஸ்கஸ் பண்ணி பேசுவோம். ஸோ இதில் ஆர்வம் உள்ள நேயர்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நீங்களும் உடனுக்குடன் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம 5 நாள் அரசுமுறை பயணமாக ரஷ்யாவுக்கு போன நம்ம ஜெய்சங்கரையும் அவருடன் புட்டின் நடத்தின மீட்டிங்கை பற்றி தெரிஞ்சுக்கலாம். ரஷ்யா இந்தியா இரு நாட்டு உறவை பலப்படுத்த 2 வருஷத்துக்கு ஒரு முறை தூதரக சந்திப்பு நடக்கும். அதில் ரஷ்ய தலைவர்கள் இந்தியாவுக்கு வருவதும் இந்திய தலைவர்கள் ரஷ்யாவுக்கு போவதுமா இருப்பாங்க. அந்த வரிசையில் இந்தியா சார்பாக நம்ம ஃபாரின் மினிஸ்டர் ஜெய்சங்கர் ரஷ்யாவுக்கு போய் பல திட்டங்களை பற்றி டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறாரு. யார் கூட அப்படின்னா புட்டின் அண்ட் செர்கி லாவ்ரோவ் கூட. புட்டினுடன் நடந்த சந்திப்பில் இந்தியா ரஷ்யா ஆயில் டீலிங் பற்றி பெருமளவு பேசப்பட்டிருக்கு. நமக்கு தெரியும் சாங்ஷன்ஸில் இருக்கும் ரஷ்யா கிட்ட இருந்து நம்ம எந்த அளவுக்கு ஆயில் இம்போர்ட் பண்ணிட்டு இருக்கிறோம், அதற்கு எந்த அளவுக்கு எதிர்ப்பு உலக நாடுகள் மத்தியில் இருக்குன்னா அப்படி வாங்குற ஆயில் எங்கே போகுது அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அண்ட் இந்த ஆயில் வாங்குறதுனால இந்த ரெவன்யூ ரஷ்யாவுக்கு எவ்வளோ இம்பார்ட்டன்ட், ரஷ்யாவுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படின்னும் நம்ம ஆயுதப்படைக்கு நல்லாவே தெரியும். இந்த ட்ரேடை எப்படி கன்சிஸ்டன்டாகவும் சஸ்டைனபிலிட்டியாகவும் கொண்டு போகணும் அப்படிங்கிறத பற்றின ஃபியூச்சர் பிளான்ஸ் இந்த 2 பேரிடையே டிஸ்கஸ் செய்யப்பட்டிருக்கு. இதை தொடர்ந்து ரஷ்யா உக்ரைன் போர் பற்றியும் இந்த போரில் ரஷ்யாவின் மனநிலை இப்போ என்ன என்பதும் ஜெய்சங்கரிடம் சொல்லப்பட்டிருக்கு. அண்ட் பைலேட்ரல் ட்ரேட், இந்த போர் ஆரம்பித்த பின்னும் இரு நாட்டின் வணிகம் பாதிக்கப்படல, மாறா வளர்ச்சி தான் வளர்ந்து வந்திருக்கு. இது எப்படி நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போகணுங்கிறத பற்றி ஒரு ப்ராட் டிஸ்கஷன் நடத்தப்பட்டிருக்கு. அண்ட் ஜெய்சங்கரிடம் முக்கியமான ஒரு செய்தியை புட்டின் தராரு. We have a very large amount of work to do அப்படின்னு நாம் இணைந்து செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குன்னு ஜெய்சங்கர் கிட்ட சொல்லியிருக்கிறாரு புட்டின். இது சம்திங் கொஞ்சம் சஸ்பியஸாக இல்லை. ஒருவேளை அது பிரிக்ஸா, நியூ வேர்ல்டு ஆர்டரா, ரூபே ரூபில் ட்ரேடா, இல்லைனா ஏதாவது ஸ்ட்ராட்டஜிக் பார்ட்னர்ஷிப் பற்றி சொல்ல வராரா என்னன்னு தெரியல. பட் ஷோராக ஏதோ மிகப்பெரிய திட்டம் இந்த இரு நாட்டுக்கும் இடையே இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதே மாதிரி புட்டினுடன் நடந்த சந்திப்பிற்கு பின்பு ஜெய்சங்கரும் ஒரு எக்ஸ் தளத்தில் பதிவு பண்ணுறாரு. அதில் அப்ரிஷியேட்டட் ஹிஸ் கைடன்ஸ் ஆன் ஃபர்தர் டெவலப்மெண்ட் ஆஃப் அவர் டைஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருக்கிறாரு. இரு நாட்டு உறவின் அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு புட்டினின் கைடன்ஸ் பாராட்டக்கூடிய ஒன்றுன்னு அவர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. ஸோ அப்படியே கொஞ்சம் கனெக்ட் பண்ணி பாருங்க. மேலே என்னன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை நிறைய இருக்குன்னு சொல்றாங்க, கீழே என்னன்னா இவருடைய கைடன்ஸ் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணக்கூடியது, தேவையான ஒன்றுங்கிற மாதிரி இப்போ ஜெய்சங்கர் பதிவு பண்ணியிருக்கிறாரு. அப்போ ரஷ்யா இந்திய உறவு ஏதோ ஒரு மிகப்பெரிய இலக்கை நோக்கி பயணிக்க தொடங்கி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அது சம்பந்தமாக தான் புட்டினே டைரக்டா ஜெய்சங்கரை ரிசீவ் பண்ணி ஜெய்சங்கரிடம் ஒரு டிஸ்கஷன், ஒரு மீட்டிங் நடத்தியிருக்கிறாரு. ஃபைனலா மோடிக்கு ரஷ்யா வருகைக்கான அழைப்பு தரப்பட்டிருக்கு. 2024 இரு நாட்டு தலைவர்களும் மோடியும் புட்டினும் சந்திச்சு பேசிக்க போறாங்க. புட்டின் சந்திப்பை தொடர்ந்து லாவ்ரோவிடமும் ஜெய்சங்கர் சந்திச்சு பேசியிருக்காரு. இதுல இரு நாடும் இணைந்து மிலிட்டரி டெக்னாலஜியில ஒர்க் பண்ண போகுதான். நவீன ஆயுதங்களை இந்தியா ரஷ்யா இணைந்து தயாரிக்கிறதுக்கான பேச்சுகளும் இடம்பெற்றிருக்கு. இது இல்லாம எனர்ஜி ட்ரேட், கனெக்டிவிட்டின்னு பல துறை சார்ந்த பேச்சுகளும் நடந்திருக்கு ஃப்ரெண்ட்ஸ். புரோட்டோகால் ஆன் கன்சல்டன்ஸ் ஃபார் 2024 அண்ட் 2028க்கான அக்ரிமெண்ட்டும், இது கூடவே நியூக்ளியர் பவர், மெடிசின், ஃபார்மா துறைக்கான அக்ரிமெண்ட்டும் இந்தியா ரஷ்யா இடையே கையெழுத்தாகிருக்கு. இதெல்லாம் வெறும் 3 நாள் நடந்த மீட்டிங்கான அப்டேட்ஸ் தான். இன்னும் சனிக்கிழமைக்கான மீட்டிங்ஸ், ஞாயிற்றுக்கிழமைக்கான மீட்டிங்ஸ் இன்னும் கம்ப்ளீட்டா என்னங்கிறது தெரியல. இப்போதைக்கு வந்தது பயங்கர ஒரு மேசிவா ஒரு சஸ்பியஸா இருக்கு. முக்கியமாக புட்டின் சொன்ன அந்த ஒரு வார்த்தை, we have a very large amount of work to do அப்படிங்கிறது கண்டிப்பாக மேற்குலக நாடுகளை சிந்திக்க வைக்கும். இப்போ அப்படியே ரெட்சிக்கு போனோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த வாரத்தில் மட்டும் மொத்தமாக 4.3 மில்லியன் கண்டெய்னர்களுடன் கூடிய 299 கப்பல்கள் சூயஸ் கெனால் மற்றும் ரெட்சி வழித்தடத்தை பயன்படுத்த மறுத்த கப்பல்களின் எண்ணிக்கை. இன்னும் புரியுற மாதிரி சொல்லலாம், மொத்த குளோபல் ஷிப்பிங் கெப்பாசிட்டியில் 18% கப்பல்கள் இந்த ரெட்சி மற்றும் சூயஸ் கெனாலை பயன்படுத்த மறுத்திருக்கிறாங்க. காரணம் வேற ஒன்றும் இல்லை, பயம்தான். எங்க ஹவுத்தி நம்மளை அடிச்சிருவாங்களோ அப்படின்னு. அதுதான் அமெரிக்கா தன்னோட பாதுகாப்பு தரேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்களே. இந்த ரெட்சி டாஸ்க் ஃபோர்ஸை விடுங்க, அது இல்லாம தனியா அமெரிக்கா தான் அவங்களுடைய போர்க்கப்பலை நிறுத்தி பாதுகாப்பு தரேன்னு சொன்னாங்களே, அது என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தா இதுதான் நிலைமை. 18% கப்பல்கள் இந்த ரெட்சி வழித்தடத்தை பயன்படுத்த மறுத்திருக்குன்னா அதுல இருந்து நம்ம புரிஞ்சுக்கணும், எங்க கப்பல் அங்க இருக்கு, எங்களுடைய படை அங்க இருக்கு அப்படின்னு என்னதான் தைரியம் கொடுத்தாலும் ஸ்டில் கப்பல் நிறுவனங்கள் அமெரிக்காவை நம்பி களத்தில் இறங்க பயந்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுதான் இங்க நமக்கு இந்த விஷயம் காமிக்குது. இந்த பக்கமா இந்தியா தன்னோட INS கொல்கத்தா, INS கொச்சி, INS முர்முகோ, INS சென்னை அண்ட் INS விசாகப்பட்டினம் 5 போர்க்கப்பலை ஈரான் அருகாமையில இந்தியாவுக்கு வரும் சரக்கு கப்பலுக்கு பாதுகாப்பு தர நிப்பாட்டி இருக்கிறாங்க. ஈரானின் மிலிட்டரி அட்வைசர் ஆன சையத் ரஸி மொசோவியை இஸ்ரேல் தன்னோட மிசைல் ஸ்ட்ரைக் மூலியமா கொண்டு இருக்கிறாங்க. இந்த சையத் ரஸி மொசோவி தான் ஈரானுக்கும் சிரியாவுக்கும் ஒரு மிலிட்டரி பாலமா இருந்து செயல்பட்ட ஆளு. அண்ட் இஸ்ரேலுக்கு எதிராக யூகங்களை
வகுத்து கொடுத்த பங்கு இந்த நபருக்கும் இருக்குங்கிறது குறிப்பிட வேண்டியது. இந்த இழப்பு ஈரானுக்கு பேரிழப்பு தான் ஃப்ரெண்ட்ஸ், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. இன்க்ளூடிங் ஈரானின் பிரசிடென்ட் ரைஸையும் தன்னோட எதிர்ப்பையும் எச்சரிக்கையும் இஸ்ரேலுக்கு எதிராக பதிவு பண்ணியிருக்கிறாரு. நம்ம வெறும் வாயிலே சொன்னா பத்தாது, செயலில் காட்டணும்னு ஈரான் தன்னோட நியூக்ளியர் ப்ரோக்ராமையும் படுவேகமாக துரிதப்படுத்திட்டு வராங்க. ஈரானின் யுரேனியம் என்ரிச்மெண்ட் ஃபெசிலிட்டி ஆன நட்டான்ஸ் அண்ட் ஃபோர்டோவ் ஃபெசிலிட்டியில் மாசத்துக்கு 3 கிலோ வரைக்கும் யுரேனியம் என்ரிச்மெண்ட் நடக்கும். ஆனா இப்ப அதை ட்ரிபிள் மடங்கா 3ல இருந்து 9 கிலோவா அதிகரிச்சிருக்கிறாங்க. இதனால அரண்டு போன யுஎஸ் உள்ளிட்ட யூகே, பிரான்ஸ், ஜெர்மனி போன்ற நாடுகள் ஈரானிடம் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அண்ட் யுரேனியம் என்ரிச்மெண்ட்டை குறைக்க சொல்லி அறிக்கை விட்டுருக்காங்க. அறிக்கை விட்டதுனால ஈரான் குறைச்சிப்பாங்களான்னு பார்த்தா அப்படியெல்லாம் தப்பு கணக்கு போடக்கூடாது மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட், இட்சாக் பிரிக். இவர் ஒரு இஸ்ரேல் படையின் மேஜர் ஜெனரல். இவர் அடுக்கடுக்கான திடுக்கிடும் தகவலை வெளியிட்டிருக்காரு. ஆக்சுவலா மீடியால நாங்க ஹமாஸை கொன்னதா சொல்ற கவுண்ட் அண்ட் வெளியிடப்படும் ரிப்போர்ட்டை விட போர்க்களத்துல நாங்க கொன்ன கவுண்ட் ரொம்ப கம்மி அப்படிங்கிற அதிர்ச்சி தகவலை கொடுத்திருக்காரு. வெற்றி அடைகிறதுக்கு முன்னாடியே நம்ம வெற்றி அடைஞ்ச மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ணுறது நமக்கு ஆபத்தானது அப்படின்னு தன்னோட ஐடிஎஃப் படைக்கு அவர் ஒரு வார்னிங்கை தந்திருக்காரு. அப்படின்னா உண்மையிலுமே ஐடிஎஃப் ஆக்சுவலாக என்ன பண்ணுறாங்களோ அதை விட கொஞ்சம் எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி தான் வெளியில் சொல்லிட்டு இருக்கிறாங்களோ அப்படிங்கிற மாதிரி. லைக் எப்படி இப்போ உக்ரைன் சொல்கிறாங்க 100 அடித்தா நாங்கள் 500 அடித்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. அது மாதிரி ஏதாச்சும் ஐடிஎஃப் தரப்புல இருந்து பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ஈவன் ஆனால் பல ஃபேக் நியூஸ் அண்ட் ஃபாஸ்ட் ரிப்போர்ட் உலாவிட்டு தான் வருது இந்த இஸ்ரேல் ஹமாஸ் போரில். அது நம்ம மறுக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை. ஒரு எக்ஸ்ட்ரானரி பிம்பம் இவங்க கிரியேட் பண்ணுறாங்க அப்படிங்கிறது மட்டும் இவருடைய ஸ்பீச்சில் இருந்து நமக்கு தெரியுது. ஹமாஸ் பெருமளவுக்கு எக்ஸ்ப்ளோசிவ்ஸ் அண்ட் ஆன்டி டேங்க் மிசைல் சிஸ்டமே பயன்படுத்தி வருவதும் ஹமாஸ் டனலை முழுசாக அழிக்க இஸ்ரேலுக்கு பல வருஷங்கள் பிடிக்கும். முக்கியமாக ஹமாஸுங்கிற இயக்கத்தை காசால இருந்து முழுசாக அழிக்கிறதுங்கிறது முடியாத ஒன்றுன்னும் களத்தில் போர் செய்யும் ஆஃபீஸர்ஸே இவருக்கு ரிப்போர்ட் பண்ணியிருப்பதா இப்போ இஸ்ரேலின் மேஜர் ஜெனரல் இட்சாக் பிரிக் சொல்லியிருப்பது ரொம்ப ஷாக்கிங்கான ரிப்போர்ட் அண்ட் ஸ்டேட்மெண்ட்டாக பார்க்கப்பட்டு வருது. நம்ம என்னதான் அப்படி இப்படின்னு பேசினாலும் சொன்னாலும் களத்தில் இருக்கிறவங்க அவங்க தர ஸ்டேட்மெண்ட்ஸுக்கு நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தே ஆகணும். பிகாஸ் அவங்களுக்கு தான் தெரியும் ரியாலிட்டி அங்கே என்ன அப்படிங்கிறது. ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ பல பேர் மத்தியிலும் பரபரப்பை கிளப்பியிருக்கு. அதுதான் என்னால் இப்போதைக்கு சொல்ல முடியும். நெக்ஸ்ட், பெஞ்சமின் நெதன்யாஹூ, இஸ்ரேலின் பிரைம் மினிஸ்டர். யூஎனுக்கான விசாஸ், யூஎன் எம்ப்ளாயி ஒர்க்கர்ஸ்னு வர விசாஸ், அந்த விசா எக்ஸ்டென்ஷன் இதெல்லாம் நாங்கள் அடியோடு நிறுத்துகிறோம், கட் பண்ணுறோம் அப்படின்னு அதிரடியாக அறிவிச்சிட்டாரு. அதுவும் ஹமாஸ் டெரர் குரூப்புக்கு கோஆப்ரேட் பண்ணுறவங்க கூட நாங்கள் ஒர்க் பண்ண விரும்பலை அப்படின்னு ஹமாஸையும் யூஎனையும் சமமாக கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் ஃபைனலாக டர்க்கி ஸ்வீடனுக்கான நேட்டோவில் சேருவதற்கான கிரீன் லைட்டை கொடுத்துட்டாங்க. ஸ்வீடனின் நேட்டோவில் இணைவதற்கான கோரிக்கை சம்மதம் டர்க்கின் பாராளுமன்றத்தில் இருந்து முழுசாக இப்போ கிடைச்சிருக்கு. கடைசியாக இந்த சம்பந்தமான செய்தி என்னன்னா, எர்டகன் பாராளுமன்றத்தில் ஸ்வீடனின் இந்த நேட்டோவில் சேருவதற்கான கோரிக்கை, இதற்கான சம்மதம் அதெல்லாம் முன்வைக்கப்பட்ட நிலையில் இப்போ அதற்கான முழு சம்மதமும் அவங்க பாராளுமன்றத்தில் இருந்து கிடைச்சதுனால இனிமேல் ஸ்வீடன் சுலபமாக நேட்டோவில் சேரலாம் அப்படிங்கிற மாதிரி இப்போ ஸ்வீடன் பக்கம் காத்து வீசுது. பட் வி ஹாவ் டு பி வெயிட் அண்ட் வாட்ச். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கான காணொலி இதுதான். இன்றைக்கி ஓரளவுக்கு நான் பல விஷயத்தையும் கவர் பண்ணியிருக்கிறேன். அண்ட் இந்த 5 நாளில் என்னென்ன விஷயம் நடந்துச்சு, அது இப்போ வரைக்கும் எப்படி கண்டினியூ ஆகிட்டு இருக்குது அப்படிங்கிறதையும் நான் உங்ககிட்ட சொல்லியிருக்கிறேன்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். அண்ட் இந்த 5 நாளில் என்னென்ன செய்தி விட்டு போச்சு அப்படிங்கிற வரிஸ் உங்களுக்கு வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 5 நாளும் இந்த 5 நாள்லேருந்து கண்டினியூ ஆகிற செய்தி என்ன அப்படிங்கிறதும் நான் ஓரளவுக்கு உங்களுக்கு நான் இந்த வீடியோவில் சொல்லிட்டேன். அண்ட் இதிலிருந்து எக்ஸப்ட் அப்படின்னு நம்ம கவர் பண்ணுறது என்ன விட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரஷ்யா உக்ரைன் நியூஸை தான் நம்ம விட்டுருக்கிறோம். அதாவது வார் அப்டேட்ஸ் அதை தான் நம்ம விட்டுருக்கோம். அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் திஸ் இந்தியா டிஃபென்ஸ் நியூஸ் அதை நம்ம விட்டுருக்கோம். ஸோ டோன்ட் வரி, அடுத்து வரும் காணொலியில் இந்த 2 விஷயத்தையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணி அப் டு டேட்டாக ஆகிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, ஸோ டோன்ட் வரி அபவுட் தட். அந்த 5 நாள் நம்ம விட்டோம் அப்படிங்கிறத நம்ம எப்படி இருந்தாலும் நம்ம அதை கவர் பண்ணிவிடுவோம். ஸோ நம்ம நேர்கள் ஆயுதப்படைக்கு நம்ம எதையும் விட மாட்டோம். ஓகே, இந்த காணொலி பற்றின உங்களின் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் போடலாம். அண்ட் இதுவரை பொறுமையுடன் பார்த்து ரசித்த அனைத்து நெஞ்சங்களுக்கும் நன்றி கலந்த வணக்கங்கள். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம். அதுவரை இணைந்திருங்கள். ஆயுதம் அறிவோமில். அண்ட் ஸ்டே டியூன்ட் ஃபார் நெக்ஸ்ட் வீடியோ.